பெரிய கருமேகமா ஒரு வல்லுண்டை போல வானத்தில் பிரகாசிக்குது. அந்த மேகத்துக்குள்ள மூட்டையா மின்னல் போல ஏதோ சுடர்ந்து கொண்டு பாயுது. திடீரென பூம் பூம் பூம். கரிய கல்லுகளை விட பெரிய காய்ந்த இரிக்கல் மாதிரி பாறைகள் சிவப்பு நிற தீயை துளிக்க துளிக்க பூமி நோக்கி விழ ஆரம்பிக்குது. கிராமத்துல இருந்தவங்க திடீர்னு மேல பார்த்தா வானத்திலிருந்து உளுந்து போல கருப்பு கருப்பு மண்பரப்புகள் கீழே விழ ஆரம்பிக்குது. ஆனா அது சாதாரண மண் இல்ல, உளுந்து உயிரோட சிறு கற்கள் போல வந்தது. தரையில் பட்டவுடன் கீச்சீச் என்று ஓசை எழுப்பி பூமியின் மண்ணை தின்று அழிக்க ஆரம்பிக்குது. கிராமத்துல மூத்தவர் சொல்றார், இது இயற்கை இல்ல, இது வானத்திலிருந்து அனுப்பிய பேரழிவு. சயின்ஸ் சென்டர், சென்னை. டாக்டர் அனுஷா விண்வெளி விஞ்ஞானி. கணினியில் தரவு பார்க்கிறா. இது மீட்டியோரைட் அல்ல, இது உயிருள்ள காஸ்மிக் ஃபங்கஸ். இது மண்ணை சாப்பிட்டு பூமியை மேப் பண்ணிக்கிட்டு வருது. அதுவும் பெரிய பிரச்சனை. 48 மணி நேரத்துல பூமியின் அரை பகுதியே கீழே போயிடும். அனைவரும் பேனிக். மீட்டிங் ரூம்ல மினிஸ்டர் கேக்குறார், இத நிறுத்த என்ன பண்ணலாம்? டாக்டர் அனுஷா, இவங்க வெப்பத்துக்கு சென்சிட்டிவ், ஆனா சாதாரண வெப்பம் போதாது. பூமியின் ஆகாயத்துல ஒரு பெரிய சோலார் லென்ஸ் பண்ணி சூரியன் ஒளியை ஒரு புள்ளிக்குள் சுட்டுதான் இந்த உயிர் இறக்க முடியும். அது கேட்டு எல்லாரும் ஷாக். ஏனென்றால் அதை செய்ய பூமி முழுவதையும் பவர் கிரிட் ஒன்னா இணைக்கணும். ஜப்பான் லேசர் டவர்ஸ். அமெரிக்கா சோலார் ஷீல்டு. இந்தியா அதிக சக்தி கொண்ட மின்சார கிரிட். ரஷ்யா பிளாஸ்மா பாதுகாப்பு வலயம். அனைத்தும் இணைப்பு. பூமியை முழுக்க முழுக்க சுற்றி ஒரு கண்ணாடி மண்டலத்தை உருவாக்குறாங்க. உளுந்த உயிர்கள் மேலும் மேலும் பூமி மீது ஸ்ப்ரெட் ஆகுது. ஆனா அப்போ டாக்டர் அனுஷா, ஆக்டிவேட் லென்ஸ் நவ். சரி. சூரியன் ஒளி லென்ஸ்ல வந்து ஒரே பெரிய லேசர் பீமாகி பூமியை நோக்கி விழும் உயிர்களை தீயாக எரிக்க ஆரம்பிக்குது. கருப்பு உளுந்து உயிர்கள் ஒன்னா பொங்கல் கடாயில கருகிற மாதிரி பூச்சீச்சி ஒளி எழுப்பி அழிவத ஆரம்பிக்குது. மெதுவா காற்று வீசுது. அடிச்சு நிறந்த இரிக்கல் மழை நின்றுது. வானம் நழுவி மீண்டும் நீளமா மாறுது. டாக்டர் அனுஷா சிரிச்சு சொல்றா, பூமி இப்படி கெட்ட அந்நிய அத்துமீறல்களையும் வெற்றி எதிர்த்து தப்பிக்க முடியும். அதோட காட்சி மெதுவா ஜூம் அவுட் ஆகுது.